ஆண்டவரும் அருமரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, சோர்வுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று ஆண்டவர் பேசுகிறார். நம்ம எதற்கு இடம் கொடுக்குறோமோ இடம் கொடுக்கறது தான் நமக்குள்ளே என்ன செய்யும், ஆளுகை செய்யும். நம்ம சோர்வுக்கு இடம் கொடுக்கலைன்னா அந்த சோர்வின் ஆவி நமக்குள்ளே என்ன செய்யாது, வராது. இதுதான் நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று சொல்லி பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நம்ம அநேகருக்கு ஆலோசனை கொடுப்போம். ஆண்டவர் இருக்கிறார், கவலைப்படாதீங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். உங்களுடைய வியாதியை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். உங்கள் கடன் சுமையை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். போராட்டத்தை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அவர் பார்த்துக்கொள்வாருங்க. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நீங்கள் ஏன் சோர்ந்து போகிறீங்க என்று சொல்லி மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுப்போம். ஆனால் அந்த பிரச்சனை நமக்கு வரும் பொழுது, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செய்யலையே, ஆண்டவர் என் வாழ்க்கையில் இவ்வளவு ஜெபம் பண்ணேனே, ஏன் எனக்கு நடக்கலை, ஏன் எனக்கு கை கூடலை, ஏன் எனக்கு இப்படி நடந்தது என்று சொல்லி சோர்ந்து போய் என்ன செய்து விடுவோம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயினால் உன் பலன் குறுகினதுனா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ ஒரு பலன் இல்லாத கிறிஸ்தவனாக என்ன செய்யப்படுகிறாய், காணப்படுகிறாய். ஆபத்து காலத்தில் தான் நீ எப்படிப்பட்டவன் என்பதை அறிய முடியும். ஆபத்து காலத்தில் தான் நான் விசுவாசமாக இருக்கிறேனா, ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கிறேனா, ஆண்டவர் மேலே தாகமாக இருக்கிறேனா, ஆண்டவரை துதிக்கிறேனா, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேனா, நான் ஆண்டவரை கேள்வி கேட்காமல் இருக்கிறேனா என்று சொல்லி தெரிய முடியும். நமக்கு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கும்போது சோத்துறோம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லுவோம். ஒன்றுமே நடக்கலைன்னா ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார், ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கலையே, நான் ஜெபம் பண்ணி என்ன கிடைச்சது, சோர்ந்து போய் இருக்கிறாய் அல்லவா, சோர்ந்து போய் பேசுகிறாய் அல்லவா, விரட்டியோடு கூட இருக்கிறாய் அல்லவா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதானே அநேகர் விரட்டியோடு தான் இருந்து கொண்டிருக்கிறீங்க. என் ஜபம் கேட்கல, என் ஜபத்தை ஆண்டவர் கேட்காம தான் இருக்கிறாரு, எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, எனக்கு ஒன்றுமே கை கூட மாட்டேங்குது என்று சொல்லி தான் புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை பார்த்து தான் என் தெய்வம் சொல்கிறார், நீ சோர்வுக்கு இடம் கொடுக்காத. சோர்வு கொண்டு வருகிறது, பிசாசு கொண்டு வருகிற ஒரு பெரிய ஆயுதம். சோர்வு வந்துருச்சுன்னா முதலாவது ஆண்டவரை விட்டு உன்னை பிரிக்கும். ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அன்பை விட்டு உன்னை என்ன செய்யும், பிரிக்கும். ஜெபம் பண்ண மாட்டீங்க, வேதம் வாசிக்க மாட்டீங்க, அதிகாலையில் தேவ சமூகத்தில் காத்திருக்க மாட்டீங்க. தேவனுடைய உறவை விட்டு உனக்குள்ளே இருக்கிறத அந்த சோர்வின் ஆவி உன்னை பிரித்து விடும். ரெண்டாவது, சோர்வின் ஆவி வரும் பொழுது உன் வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறதான வேகம் குறைஞ்சிரும். இன்றைக்கி அநேக ஆரம்பத்தில் நன்றாய் ஓடிக்கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கி ஆண்டவருக்குள்ளே தானே அந்த வேகம் குறைஞ்சிருச்சுன்னு ஆண்டவர் பேசுகிறார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா, நீ சோர்வுக்கு இடம் கொடுத்ததுனால தான் வேகம் உனக்குள்ளே என்ன செஞ்சிருச்சு, குறைஞ்சிருச்சு. வேகம் குறைஞ்சனா ஏதோ ஆவிக்குரியவர்களாக இருக்கிறீங்க, ஏதோ சபைக்கு போகிறீங்க, ஏதோ பைபிள் வாசிக்கிறீங்க, நீங்கள் வேகம் குறைஞ்சிருக்குன்னு ஆவியானவர் பேசுகிறார். நீ ஆரம்பத்தில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை இருக்குன்னு ஆண்டவர் என்ன செய்கிறார், பேசுகிறார். சோர்வுக்கு இடம் கொடுக்காதே. ஒரு பெரிய தீர்க்கதரிசி, எலியா என்கிற தீர்க்கதரிசி, அவன் என்ன செய்தான், வானத்தில் இந்த அக்கினியை இறக்கிடவன், 450 பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி சாய்த்தவன், கர்த்தர் தெய்வம் என்பதை நிரூபித்து காட்டினவன். ஆனால் ஒரு ஏசபேலின் வார்த்தையை கேட்டும் பொழுது அந்த வார்த்தை நிமித்தம் சோர்ந்து போய் சூரச்செடிகளை படுத்து கொண்டு, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அந்த சோர்வின் ஆவியை இடம் கொடுத்த உடனே உன் ஸ்தானத்தில் நீ ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணு, எலிசாவை அபிஷேகம் பண்ணு என்று ஆண்டவர் சொன்னார். சோர்வின் ஆவி கர்த்தரை விட்டு பிரித்தது. சோர்வின் ஆவி மரணத்துக்கு நேராய் நடத்தினது. சோர்வின் ஆவி அவன் வைத்ததான அழைப்பை தடை செய்தது. இன்றைக்கு சோர்வின் ஆவிக்கு இடம் கொடுக்காதே என்று ஆண்டவர் பேசியிருக்கிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இன்றைக்கு உடைய பிள்ளைகள் சோர்வின் ஆவிக்கு இடம் கொடுக்காத அளவுக்கு அதிலிருந்து வெளிவர கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.